தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிப்பு, திடீர் பரபரப்பு. சட்டசபை தேர்தல் தேதி அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சட்டப்பேரவை ஆயுட்காலம் 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும். இடையில் ஆட்சி கலைக்கப்பட்டால் 6 மாத காலம் அவகாசத்திற்கு பிறகு அல்லது தேவைப்பட்டால் ஓராண்டு காலம் மத்திய அரசு முடிவுக்கு பிறகு தேர்தல் நடத்தப்படும். தற்பொழுது பீகார் மாநில சட்டசபை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் ஆயுட்காலம் நவம்பர் மாதம் முடிவடைகிறது. நவம்பர் மாதம் 22ஆம் தேதியோடு பீகார் மாநில சட்டசபை ஆயுட்காலம் முடிவடைகிறது. ஆகையால் பீகார் மாநிலத்தில் உள்ள 243 தொகுதிகளுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் 6ஆம் தேதி மற்றும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 2 கட்டமாக இந்த தேர்தல் நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் 7 கோடிக்கும் அதிகமானோர் வாக்களிக்க உள்ளனர். 90,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பீகாரில் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி செய்து வருகிறது. நிதிஷ்குமார் முதலமைச்சராக உள்ளார். எதிர்த்து ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் எதிர்கட்சி சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தேர்தல் சூடுபிடித்துள்ளது. பீகார் மாநில தேர்தலில் யார் வெற்றி பெறுவார், ஆட்சியை யார் பிடிப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.